இன்னைக்கு மகா சிவராத்திரி. காலையிலேயே சிவபெருமானுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணியாச்சு. இப்படி எல்லாம் அபிஷேகம் பண்ணணுமான்ட்டு நிறைய பேருக்கு கேள்வியா இருக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் குருமார்கள் எனக்கு சொன்னதை தான் நான் இன்ன நிமிஷம் வரைக்கும் அதை நான் பின்பற்றிட்டு வரேன். அப்படியே மாடிக்கு போயிட்டு நம்ம வீட்டு சப்போட்டா மரத்துல இருந்து சப்போட்டா பழத்தை எல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சு. ஃப்ரெஷ்ஷா நைவேத்தியம் வச்சாச்சு. கூடவே கடையிலும் போட்டாச்சு. பருப்பு சாதம், உருளைக்கிழங்கு மசியல், அப்பளம், சுண்டல், கேரமல் பாயாசம். சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஒரு வில்வ இலைய வச்சு மனசார அர்ச்சனை பண்ணாலே மனம் குளிர்ந்து விடுவார். வில்வ மரம் மகாலட்சுமியின் அம்சம். வில்வம் வச்சு அர்ச்சனை பண்ணுவதால் வீட்டுல செல்வமும் பெருகும். நான் பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த சிவராத்திரியில 3ஆம் கால பூஜை வரைக்கும் கண் விழிச்சிட்டு இருப்பேன். அந்த டைம்ல எல்லாம் மெடிடேஷன் பண்றது, சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுவது, ஈஷாவில லைவ் போயிட்டு இருக்கோம். அதையும் நான் பாத்துட்டு இருப்பேன். அப்படியே ஈவினிங் டைம்ல போயிட்டு சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துருவேன். இப்படிதான் ஒவ்வொரு வாட்டியும் சிவராத்திரி எனக்கு போகும். எல்லாருக்கும் எப்பவுமே நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட நானும் வேண்டிக்கிட்டேன்.